பாக்கியா அங்கேருந்து போன பிறகு ஈஸ்வரி கோபியை பார்த்து கேட்குறாங்க, என்னடா இவ பண பேய மாறிட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவள் நிலைமையில் நம்ம இருந்து பார்த்தா தான் அவளோட கஷ்டம் என்னான்ட்டு நமக்கு புரியும். அவள் பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லைம்மா அப்படின்ட்டு கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இவ எதுவும் செய்யாமல் வீட்டிலே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இவ மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா அதோட நிப்பாட்டி இருந்தா அதோட தப்பிச்சிருந்துருக்கலாம். இப்போ பாரு, அகலக்கால் வைக்க போய் இப்போது ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிம்மதி இல்லாமல் போச்சு. இவ வேற பணத்தை கேட்டுட்டா. இன்னும் என்னென்னலாம் ஆக போதோ தெரியல அப்படின்ட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த சீனில் சுதாகரை காட்டுறாங்க. சுதாகர் தன்னுடைய பிஏ கூட பேசிகிட்டு இருக்காரு. பிஏ சுதாகர்கிட்ட கேட்குறாரு, அவங்க கேட்ட பணத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காம திருப்பி அனுப்ப பார்ப்போம். அதே மாரி ரொம்ப போனால் கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்புவோம். ஆனால் அவங்க கேட்ட மாதிரி அவங்க சொன்ன ரேட்டுக்கெல்லாம் நம்மளால் கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சுதாகர் யோசிச்சுட்ருக்காரு. அந்த நேரம் பாக்கியலட்சுமி அப்படின்ட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. உள்ளே பாக்கியலட்சுமி வராங்க. வாங்க சம்மதி, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு. எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு. இதோட இந்த பிரம முடியுது.